வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட தகவல் படி இது ஒரு நிரந்தரமான தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு. ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா எழுத்துத் தேர்வே கிடையாது. ஆமா. நேரடி நேர்காணல் மூலமா மட்டுமே ஆட்கள தேர்ந்தெடுக்கறாங்க. கரெக்ட். இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ வர்ற ஒரு கோவில்ல எழுத்தர் அப்புறம் காவலர் வேலைக்கான அறிவிப்பு இது. இந்த அலசல்ல நம்ம நோக்கம் என்னன்னா இதுக்கு விண்ணப்பிக்க தேவையான எல்லா விவரங்களையும், அதாவது தகுதிகள்ல இருந்து சம்பளம், விண்ணப்ப படிவத்தை எப்படி நிரப்புறது வரைக்கும் படிப்படியா உங்களுக்கு தெளிவுபடுத்துறது தான். வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. இதுல நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒரு நிரந்தர அரசு பணி. இந்த வார்த்தைக்கு பின்னால நெறைய விஷயம் இருக்கு. வெறும் சம்பளம் மட்டும் இல்லாம, அரசு ஊழியர்களுக்கான எல்லா சலுகைகளும், ஒரு சமூக பாதுகாப்பும் இதுல அடங்கியிருக்கு. ஆமா, இந்த அறிவிப்பு பரங்கிமலையில இருக்கிற அருள்மிகு காசு விஸ்வநாதர் திருக்கோயில் சார்பா வந்திருந்தாலும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வடபழனி ஆண்டவர் திருக்கோவில்னு இருக்கு. ஆமா. அது நிர்வாக வசதிக்காக அப்படி செஞ்சிருக்கலாம். அதனால வேலை வடபழனில இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது அரசு துறைகள்ல ஒரு சாதாரணமான நடைமுறை தான். சரி, அப்போ பதவிகளை பத்தி பார்க்கலாம். முதல் பதவி எழுத்தர், அதாவது கிளர்க். இதுக்கு மாதச் சம்பளம் 15,700ல இருந்து 50,000 வரைக்கும்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு நல்ல தொடக்க சம்பளமா? ஓ, நிச்சயமா. இது 7வது ஊதியக்குழு அடிப்படையில வர சம்பளம். 10ஆம் வகுப்பு தகுதிக்கு மத்த அரசு துறைகளோட ஒப்பிடும்போது இது ரொம்பவே நல்ல சம்பளம். அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி எல்லாம் சேரும்போது கையில வர தொகை இன்னும் அதிகமா இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி. ஒரு பொதுவான அரசு ஆபீஸ்ல இருக்கிற எழுத்தர் வேலைக்கும் ஒரு கோவில்ல இருக்கிற எழுத்தர் வேலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? வேலை சுமை, பொறுப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ம். இது ஒரு நல்ல கேள்வி. அரசு அலுவலகத்துல பெரும்பாலும் கோப்புகள பாக்கறது, கடித போக்குவரத்து, கணக்கு வழக்குகள்னு இருக்கும். கோவில் எழுத்தர் வேலையிலயும் இதெல்லாம் உண்டு. ஆனா அதோட சேர்த்து கோவில் சொத்துக்கள் சம்பந்தமான பதிவேடுகளை பராமரிக்கிறது, ஓ, அப்புறம் திருவிழா காலங்கள்ல ஏற்பாடுகளை கவனிக்கிறது, பக்தர்களோட காணிக்கைகளை கணக்குல வைக்கிறதுன்னு கொஞ்சம் வேலை ஸ்வரூபம் வேற மாதிரி இருக்கும். இது வெறும் ஒரு நிர்வாக பணி மட்டும் இல்ல. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அடுத்த பதவி காவலர், அதாவது கார்டு. இதுக்கு சம்பளம் 11,600 முதல் 36,800 வரை. ஆனா இதுல கல்வி தொகுதி தான் எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆமா, அதுதான் இந்த வேலையோட ஒரு சிறப்பம்சமே. இதுக்கு தமிழ் மொழிய நல்லா எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதும். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்படியா? இது உண்மையிலேயே நிறைய பேருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. முறையா பள்ளி படிப்பு முடிக்க முடியாத, ஆனா திறமை இருக்கிறவங்களுக்கு இது அரசு பணிக்குள்ள வர்ற ஒரு நல்ல வழியா அமையுது. கரெக்ட். ஒரு காவலர் வேலைக்கு என்ன முக்கியம்? பக்தர்கள் கிட்ட தெளிவா தமிழ்ல பேசணும், வழிகாட்டணும். இங்க மொழியாற்றல் தான் முக்கியமே தவிர மார்க் இல்ல. சரி, தகுதிகள் பத்தி பேசும்போது வயது வரம்பு ஒரு முக்கியமான விஷயம். குறைந்தபட்சம் 18 வயசும் அதிகபட்சமா 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு இருக்கு. ஆமா, 45 வயசுங்கிறது ரொம்பவே தாராளமான வயது வரம்பு. நிறைய பேருக்கு இது ஒரு 2வது வாய்ப்பா கூட இருக்கலாம். இதுல டிசம்பர் 8, 2025 தேதியின் அடிப்படையில தான் வயசு கணக்கிடணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அதையும் விண்ணப்பதாரர்கள் கரெக்டா பாத்துக்கணும். இப்போ சில முக்கியமான நிபந்தனைகளுக்கு வருவோம். விண்ணப்பதாரர் ஹிந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆமா, இது இந்து சமய அறநிலையத்துறையோட ஒரு அடிப்படை கொள்கை. சட்டப்படியும் இது சரிதான். ஏன்னா இந்த துறையோட வேலையே இந்து மத கோவில்களை நிர்வகிக்கிறது தான். அதனால அந்த வேலையோட தன்மைக்கேத்த மாதிரி அதுல நம்பிக்கை உள்ளவங்களை நியமிக்கிறது நிர்வாகத்துக்கு எளிதா இருக்கும். புரியுது. அடுத்ததா, விண்ணப்பதாரர் மேல எந்த குற்ற வழக்குகளும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, அது எல்லா அரசு வேலைக்கும் பொதுவானது தான். ஆனா இங்க கோவில்ங்கிறதால மக்கள் பணம், விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால நேர்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இது ரொம்ப தீவிரமா சரி பார்ப்பாங்க. சரி, இப்போ இந்த தகுதிகள் எல்லாம் ஒருத்தருக்கு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி? விண்ணப்ப படிவம் ஒரே பக்கம்தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, படிவம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ஆனா அரசு வேலை விண்ணப்பங்கள்ல எளிமையா தெரியறதுல தான் நாம அதிக கவனமா இருக்கணும். முதல்ல அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கணும். அப்புறம் அதுல கேக்குற எல்லா விவரத்தையும் தமிழ்ல தான் நிரப்பணும். பேரு, முகவரி உட்பட எல்லாமே தமிழ்லையா? ஆமா, எல்லாமே தமிழ்ல தான். உங்களோட லேட்டஸ்ட் போட்டோ ஒட்டி எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு தெளிவா எழுதணும். 2 பதவிக்கும் தகுதி இருந்தா? தனித்தனியா விண்ணப்பிக்கணும். ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு விண்ணப்பம். ஓகே. இப்போ மிக முக்கியமான பகுதிக்கு வரோம்.
இணைக்க வேண்டிய சான்றிதழ் தான். ஒரு 6 வகையான சர்டிபிகேட் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமா தெரியுதே. இத நம்ம 3 வகையா பிரிச்சுக்கலாம். அப்ப ஈஸியா இருக்கும். முதல் வகை வந்து உங்க அடிப்படை தகுதியை நிரூபிக்கிறது. அதாவது உங்க கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அப்புறம் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை. இது பொதுவா எல்லாத்திலும் கேக்குறது தான். சரி, அடுத்த 2 தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒன்னு அரசு மருத்துவர்கிட்ட இருந்து வாங்குற உடல் தகுதி சான்றிதழ். இன்னொன்னு காவல்துறையினரிடமிருந்து நன்னடை சான்றிதழ். இதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே. கரெக்டா கேட்டீங்க. இதுதான் இந்த விண்ணப்பத்துல இருக்கிற ஒரு பெரிய சவாலே. நிறைய பேர் கடைசி நேரத்துல இதுக்காக ஓடுவாங்க. அது தப்பு. நீங்க விண்ணப்பிக்க முடிவு பண்ணதும் முதல்ல இந்த 2 சர்டிபிகேட்க்கும் அப்ளை பண்ணிடணும். எவ்வளோ நாள் ஆகலாம் இதுக்கு? மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அரசு மருத்துவமனையில 1-2 நாள்ல வாங்கிடலாம். ஆனா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் கிடைக்க 1 வாரம் 10 நாள் கூட ஆகலாம். ஓ, அப்படியா? ஆமா, உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல அப்ளை பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அதனால இந்த 2 சர்டிபிகேட்டும் கைக்கு வந்த பிறகுதான் விண்ணப்பத்தையே அனுப்பணும். அதுதான் சேஃப். இது ரொம்ப முக்கியமான தகவல். கடைசி தேதி வரைக்கும் காத்திருக்கவே கூடாது. சரி, இப்போ பூர்த்தி செஞ்ச விண்ணப்பம், எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் ரெடி. இதை எப்படி அனுப்புறது? இதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. சாதாரண தபால்ல அனுப்பக்கூடாது. அப்புறம் எப்படி? பதிவஞ்சல் மற்றும் ஒப்புதல் அட்டை, அதாவது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ மூலமா மட்டும்தான் அனுப்பணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? இது 2 பேருக்குமே நல்லது. விண்ணப்பிக்கிற உங்களுக்கு உங்க அப்ளிகேஷன் போய் சேர்ந்துடுச்சுன்னு ஒரு ஆதாரம் கிடைக்கும். அந்த ஒப்புதல் அட்டை உங்களுக்கு திரும்ப வரும். நிர்வாக தரப்புல இருந்தும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். யார் எப்போ விண்ணப்பிச்சாங்கன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கும். அரசு வேலையில இது ரொம்ப அவசியம். சரி, அனுப்ப வேண்டிய முகவரியை நான் மறுபடியும் சொல்றேன். துணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில், வடபழனி, சென்னை. இந்த முகவரிக்கு தான் அனுப்பணும். இப்போ எல்லாவற்றையும் விட முக்கியமான கேள்வி, கடைசி நாள் எப்போ? விண்ணப்பம் அங்கே போய் சேர வேண்டிய கடைசி நாள் ஜனவரி 7, 2026 சாயங்காலம் 5 மணிக்குள். நாம போஸ்ட் பண்ற தேதி இல்ல, அங்க ரிசீவ் ஆகுற தேதி. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால குறைஞ்சது 1 வாரத்துக்கு முன்னாடியாவது அனுப்பிறது புத்திசாலித்தனம். லேட்டா வர விண்ணப்பங்களை ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. நேர்காணலுக்கு கூப்பிட்டா அப்போதான் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் இல்லையா? ஆமா, அது வரைக்கும் உங்க ஒரிஜினல்ஸ் எல்லாம் உங்ககிட்டயே பத்திரமா இருக்கணும். நேர்காணல் அப்போதான் அதை சரி பார்ப்பாங்க. ஆக நாம இன்னைக்கு பார்த்ததுல இருந்து இது 10ஆம் வகுப்பு படிச்சவங்களுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு அருமையான நிரந்தர அரசு வேலைவாய்ப்புன்னு தெரியுது. ஆமா, தேர்வில்லைங்கிறது பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா விண்ணப்ப முறையில, குறிப்பா அந்த சர்டிபிகேட்ஸை வாங்குறதுலயும் அனுப்புற முறையிலையும் ரொம்ப கவனமா முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படணும். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த விண்ணப்ப முறையிலே ஒரு சின்ன பரீட்சை மாதிரி தான். விதிகளை சரியா படிச்சு பொறுமையா செய்றவங்க தான் முதல் தடைய தாண்டுவாங்க. இதுல கேக்குற இந்த மருத்துவ, காவல்துறை சான்றிதழ்கள் எல்லாம் ஒரு அரசு வேலைக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சரிபார்ப்புகள் இருக்குங்கிறத காட்டுது. அந்த வேலையோட பொறுப்புணர்மை இது உணர்த்துது. நிச்சயமா நம்மளோட இந்த ஆழமான அலசல் இந்த வாய்ப்பை பயன்படுத்த நினைக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இறுதியா நம்ம உரையாடல ஒரு சிந்தனைக்கான கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவு போல விண்ணப்பதாரர் ஹிந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும்னு ஒரு நிபந்தனை இருக்கு. ஒரு அரசு சார்ந்த நிறுவனத்தோட வேலைக்கு மதம், நம்பிக்கை சார்ந்த தகுதிகள் வைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அந்த வேலையோட தன்மைக்கு அவசியமானதா, இல்ல பொதுவான அரசு பணி விதிகள்ல இருந்து இது வேறுபடுதான்னு நீங்க யோசிச்சு பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு.